கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, இது உபாகமம் என்பது மோசேயினுடைய 5வது நூல். இதுவரைக்கும் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம் முதலியவற்றை நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நாளிலே இந்த புதிய புத்தகமாகிய உபாகம் 5வது புத்தகமாகிய உபாகமத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உபாகமம் என்பது இதனுடைய பொருள் என்னவென்றால் செகண்ட் லா, அதாவது திரும்பவும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதாவது திரும்பவும் மறுபடியும் வசனங்கள் என்று அர்த்தம். அதாவது என்னவென்றால் சீனாய் மலையிலே கூறப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை மீண்டும் ஒரு முறை இந்த புதிய தலைமுறைக்காக சொல்லப்படுகிறது என்ற பொருளை உடையது. ஹல்லேலூயா. திரும்பவுமாக நியாய பிரமாணத்தை இந்த உபாகமத்திலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். இந்த புத்தகமானது மோசேயினால் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, அதாவது 120 வயது முதியவரான மோசே 40 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி அழைத்து கொண்டு வருகிறார். அவருடைய இந்த கடமை, அதாவது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கடமையை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தருணத்திலே இந்த உபாகமம் எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த உபாகமம் என்பது பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த நாட்டை, அதாவது மோசே என்ன செய்கிறார் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து இந்த வாக்குத்தத்த நாட்டின் எல்லை வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்து விடுகிறார். மிகவும் கடினமான காரியங்கள் தான் 40 வருடமாக போராடி அவர்களை அங்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த நாட்டை சுதந்திரிக்க ஆயத்தமாய் இருக்கும் இந்த 2ஆம் தலைமுறையினர், உங்களுக்கு தெரியும், 1ஆம் தலைமுறையினர் அனைவரும் அநேக காரணங்களாலே அவர்கள் கீழ்ப்படியாமையினாலும் விசுவாசத்தினாலும் அவர்கள் இறந்து போனார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இருக்கக்கூடிய அனைவருமே யாரு? புதிய தலைமுறையினர். ஜோஷுவாவும் காலேபும் தவிர மற்ற அனைவருமே பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தலைமுறையினர். இப்ப இந்த 2ஆம் தலைமுறையினரை வாக்குத்தத்த நாட்டிற்கு அழைத்து அதற்குள்ளே செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? வழி அனுப்பும் செய்தியாக, அவர்களை அங்கு வழி அனுப்பும் செய்தியாக மோசே சொல்கிற பிரசங்கங்கள் அடங்கியதுதான் எனது இந்த உபாகமம் என்ற புத்தகமாகும். ஹல்லேலூயா. இதுலயும் பார்த்தீங்கன்னா லேவியராகமம், என்னாகமம் போலவே எங்கும் அநேக சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த லேவியராகமத்துல பார்த்தீங்கன்னா மோசே என்ன செய்கிறார் என்றால் குறிப்பாக அந்த ஆசாரிய குல மக்களிடம் மட்டும் பேசுகிறார். ஆனால் இங்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமுமே என்ன செய்கிறார்? இந்த சட்ட திட்டங்களை பற்றி அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனவே இந்த அவர் என்ன கூறுகிறார் என்றால் நம்முடைய முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாமையினாலே இருந்து பல பேரழிவுகள் சந்தித்தார்கள். அந்த பேரழிவுகளிலிருந்து இவர்கள் பாடம் கற்கவும், அதே நேரத்தில் கீழ்ப்படுதலுடைய மேன்மை இவர்கள் உணர்ந்து கொள்வதற்காகவும் இந்த புத்தகத்திலே அவர் பல கருத்துக்களை கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, கீழ்ப்படுதல் மூலமாக வரும் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமையினால் வரும் சாபங்களையுமே இவர் என்ன செய்கிறார்? இந்த புத்தகத்திலே அரை கூவி அறிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலகட்டம். இந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? கிமு 1406 வருடம், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக 1400 வருடங்களில் எழுதப்பட்டதான் இந்த புத்தகம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இதனுடைய காலகட்டம், அது எழுதப்பட்ட காலகட்டங்கள், அதாவது எவ்வளவு நாட்களிலே எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் 2 மாதங்கள் தான். முதல் மாதத்திலே அவர் என்ன சொல்றார்? மோசே மக்களுக்கேற்ற காரியங்களை, பிரசங்கங்களை பண்ணுகிறார். அடுத்த மாதத்திலே என்ன நடக்கிறது என்றால் மோசே இறந்து போனதினாலே அந்த மக்கள் அழுது புலம்பும் காரியங்களும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 2 மாத காலங்களிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை சுருக்கி தொகுத்து வழங்குகிறது இந்த புத்தகம். பிரியமானவர்களே, இந்த நூலை எழுதியவர் மோசே என்று உங்களுக்கு தெரியும். இதுதான் மோசே எழுதினார், இந்த புத்தகத்தை தான் மோசே எழுதினார் என்று சொல்வதற்கு, அதாவது அவர் 5 ஆகமங்கள் எழுதினார் அல்லவா? இந்த 5 ஆகமங்களும் எழுதினதற்கு நிறைய சான்றுகள் உள்ளன. புறச்சான்றுகள் உள்ளன, அகசான்றுகள் உள்ளன. புறச்சான்றுகள் என்றால் இந்த புத்தகத்தை தவிர வெளியுள்ள புத்தகங்களிலே மோசே தான் எழுதினார் என்பதற்கான
சான்றுகளை நாம் பார்க்கலாம். அதே போல அகசான்றுகள் என்றால் அந்த புத்தகத்திற்குள்ளேயே சில சான்றுகளையும் நாம் பார்க்கலாம். அதாவது சான்றுகள் என்றால் ஆதாரங்களையும் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டீர்களா? இப்போ நான் சொல்ல போகிற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். மோசேதான் இந்த நூல்களை எழுதினார் என்று சொல்லி, இந்த நியாயப்பிரமாண நூல்களை அவர் எழுதினார் என்று சொல்லி பல வேத வசனங்கள் மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். புற சான்றுகள் என்னவென்றால் யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3, 4, 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம், 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 6வது வசனம், எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது வசனம், நெகேமியா 1வது அதிகாரம் 7வது வசனம், சங்கீதம் 103, 7, தானியேல் 9, 11, மல்கியா 4, 4 ஆகிய வசனங்களும் 5 ஆகமமும் மோசேயினால் தான் எழுதப்பட்டது என்று அது தெளிவுபடுத்துகிறவைகள் இந்த புற சான்றுகள். பிரியமானவர்களே, இது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்கிறார்? மோசே எழுதிய காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதில் இருந்தும் மோசேதான் இந்த நியாயப்பிரமாண புத்தகங்களை எழுதினார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 7 - 9, மார்க்கு 7வது அதிகாரம் 10வது வசனம், லூக்கா 20, 28, யோவான் 5ஆம் அதிகாரம் 45 - 47 வரை மோசேனால் இவைகள் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது என்பதற்கு சான்றுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் மற்ற இடங்களிலும் இந்த 27 நூட்கள் இருக்குல்ல, புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றிலுமே 80 முறையாவது உபாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. அப்போஸ்தலர் 3:22, ரோமர் 10:19 உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்லி. அகசான்று என்றால் இந்த புத்தகத்திற்குள்ளேயே நாம் பார்க்கக்கூடிய சான்றுகள் என்னவென்றால், இந்நூலின் ஆசிரியர் மோசே என்று கூறும் சுமார் 40 வசன பகுதிகள் இந்த நூல்களிலேயே உள்ளன. சரிங்களா பிரியமானவர்களே, சில இதை மட்டும் சொல்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1 - 5, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 44 - 46 வரைக்கும், உபாகமம் 29, 1வது வசனம், 31வது அதிகாரம் 9வது வசனம், 31வது வசனம். ஆக மொத்தம் இந்த இடங்களிலிருந்து நீங்க பார்க்கிற பொழுது மோசேதான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் அந்த பகுதியிலே முதல் மாதத்திலே மோசேயினுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம். 2வது மாதத்திலே மோசே பற்றி புலம்பும் காலத்தையும் அவர்கள் அதிலே சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பகுதிகளை வேதத்திலிருந்து சில பகுதிகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். மோசே இதை எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள். ஓகே, பாருங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1 - 5 வரைக்கும் வாசிக்க போகிறோம். சேயர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதிஸ் பர்னியாவில் இருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசிரோத்துக்கும் இசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமமான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் அவன. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு 40வது வருஷம் 11ஆம் மாதம் தேதி முதல் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசே எழுதினார் என்பதற்கு இதிலிருந்து நாம் பார்க்கிறோம். மோசே இந்த காரியங்களை சொன்னார், அந்த காரியங்களை சொன்னார். அவர் சொன்ன காரியங்கள் தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்போ இதில் நம்ம முதல்ல என்ன வாசிக்கிறோம்? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும். அப்போ இந்த புத்தகங்கள் நியாயப்பிரமாண புத்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு புரிகிறது இல்லை? யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்த்தோம். அதே மாதிரி நியாயாதிபதிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு
இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படிக்கு இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் பார்க்கும்போது கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே என்பதற்கு இங்கே சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே. அதே போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களிலும் நாம் சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 19:7-9 வரை, அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று சொல்கிறார். அப்ப மோசே சொன்னார் என்று சொல்லி, மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று சொல்லி இயேசு அதாவது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து மார்க் 7வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்வோமா. எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. எனவே மோசே சொல்லியிருக்கார் என்று சொல்லி மோசே அந்த புத்தகங்களை எழுதியிருக்கார் என்று பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, இந்த புத்தகமானது உபாகம் புத்தகமானது எழுதப்பட்ட இடம் என்னவென்றால் அந்த மோவாப் தேசத்தினுடைய சமவெளியிலே எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இந்த உபாகமத்தை நீங்க 3 பிரிவுகளாக பிரித்துக் கொள்ளலாம். 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னவென்றால் இந்த உபாகம் புத்தகத்திலே மோசே 3 அருளுரைகள் சொல்லியிருக்கார். முதலாவது அருளுரை என்னவென்றால், கர்த்தர் மக்களுக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து முதல் பகுதியிலே அவர் அருளுரை ஆற்றுகிறார். 2வது பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் தேவன் அவரிடம் எதிர்பார்க்கும் காரியங்களை அங்கே சொல்லுகிறார். 3வது பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நம்மளுடைய தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கக்கூடிய காரியங்களை, அதாவது தீர்க்க தரிசனமாக அந்த எதிர்கால காரியங்களை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். இப்படியாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த உபாகமம் மோசே பிரசங்கங்களாக பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே. இதில் தான் இந்த அருளுரை என்றால் பிரசங்கம் என்ற அர்த்தம். இந்த 3 பிரசங்கங்களாக பிரிக்கலாம். முதலாவது பிரசங்கத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் மக்களுக்காக செய்த காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்னென்ன ஆண்டு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலே மக்களுடைய கீழ்ப்படியாமைகள், அதனால் விளைந்த தவறுகளையும் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அந்த தவறுகளை செய்யாமல் நாம் எப்படி செய்யாமல் இருப்பது என்று சொல்லி எச்சரிக்கைகளையும் என்ன செய்கிறார், மக்களுக்கு அவர் கொடுக்கிறார். இதுதான் முதலாவது பிரசங்கத்திலே நாம் பார்க்கிறோம். இது ஃபர்ஸ்ட் என்னன்னா உபாகமம் 1:1 முதல் 4:40 அப்படி வச்சுக்கலாமா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய முதல் பிரசங்கம், அதாவது நினைவு கூறுங்கள், கர்த்தர் செய்த காரியங்களை இங்கிலீஷ்ல சொன்னா ரிமெம்பர் என்று சொல்லி சொல்கிறார். ஹல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா ஒபே. அடுத்த 3வது டேக் ஹீட். ஆக மொத்தம் இந்த 3 காரியங்களையும் அவர் என்ன செய்கிறார், 3 பகுதிகளாக நம்ம அதை பிரிக்கலாம். அதனால நான் சொல்கிறேன். இந்த முதலாவது பகுதி 1ஆவது அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன சொல்கிறது என்றால், 40 ஆண்டு காலமாக நீண்ட பிரயாணம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கள்ல பாலைவனங்களிலே, அதிலே நடந்த முற்கால அனுபவங்களை எடுத்துரைக்கும் பகுதி. இது முதல்ல சொன்ன லேவியராவும் இனாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அந்த காரியங்கள் எல்லாம் சுருக்கமாக இந்த 4 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். இவர் மோசே அவ்வளவு சுருக்கமா எல்லா காரியங்களும் அழகா சொல்றாரு. இதனில் தேவ மக்களுக்கு கீழ்ப்படியமையினால் வந்த கேட்டை முதல்ல சொல்றாரு. தொடர்ந்து கீழ்ப்படுதலினால் வந்த ஆசீர்வாதங்களையும் அவர் சொல்கிறார். எனவே இந்த புதிய தலைமுறையினர் இதை கேட்டு அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும், இந்த மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் செய்தாங்க, அது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் செய்யும் போது இப்படிலாம் நடந்தது, இது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாடமாக அவர் என்ன சொல்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அடுத்ததாக என்ன செய்கிறார் என்றால், தொடர்ந்து அவர்கள் கீழ்ப்படுதலினாலே வந்த ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய தலைமுறையினருக்கு அவர் எடுத்து கூறுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்க. இப்போ லேவியராவும் மற்றும் என்னாமத்துடைய சுருக்கமே முதல் 3 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரங்களிலே தேவ பிரமாணத்தினுடைய சிறப்பு தன்மையை மோசே பறைசாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவாக ஆண்டவருடைய பெருமைகளை சொல்கிறார். அந்த அவனுடைய வெளிச்சத்திலே ஒரு அருமையான ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது, ஹல்லேலூயா என்று இந்த தீர்க்கதரிசி மலைத்து நிற்கிறார். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதாவது என்ன பார்க்கிறோம் என்றால், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை எப்பொழுது நம்ம அடிக்கடி ஜபத்திலே நாம் சொல்லுவோம், விசுவாச அறிக்கையாக சொல்லுவோம் அல்லவா. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம்
தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நாம் எப்பொழுதெல்லாம் அவர் தொழுது கொள்கிறோம், எப்பொழுதெல்லாம் அவரிடம் ஜெபிக்கிறோம், எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோம், எப்பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அதுபோல தேவனை இவ்வளவு சமீபமாய் கொண்ட வேற ஒரு ஜாதி இந்த உலகத்திலே இல்லை பிரியமானவர்கள் என்பதுதான் இந்த மோசே இங்கே சொல்லுவதற்கான அர்த்தம். எனவே பிரியமானவர்களே, இந்த டியூட்ரானமி என்று அழைக்கப்படுகிற உபாகமம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன். இதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் என்ற ஒரு பகுதி, ரிமெம்பர் என்று சொல்லி ரிவ்யூ ஆஃப் த வாண்டரிங்ஸ், எங்கெங்கே தேவையில்லாமல் அலைஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, அந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி முதல் பகுதியாக உபாகமத்தை பிரிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் முதல் 4ஆம் அதிகாரம். இரண்டாவது ஒபே, அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி, இதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிரமாணங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரிவ்யூ ஆஃப் த லா, சாப்டர் 5 to 27. அதே மாதிரி அடுத்த பகுதியாக நம்ம பார்க்கிறோம் என்றால் என்னவென்றால் டேக் ஹீட், அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு கர்த்தர் விசுவாச ப்ராஃபஸி ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர், ப்ராஃபஸி ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர் இந்த chapter 28 to 34 part is called prophecy of Israel's future, chapter 28 to 34. இது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சரிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் சொன்னோம் இல்லையா, அதனுடைய பகுதியில் பார்ப்போம். ரிமெம்பர், ரிவ்யூ ஆஃப் இஸ்ரேல்ஸ் வாண்டரிங். இதில் ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோசஸ் ரிவ்யூஸ் இஸ்ரேல்ஸ் வாண்டரிங்ஸ், அதாவது எங்கெல்லாம் அலைந்தார்கள், எப்படி கஷ்டப்பட்டால் என்று சொல்லி மோசே சொல்வது 1-3 அதிகாரங்கள். அடுத்தது மேக்ஸ் தட் ரிவ்யூ a basis for warnings, அதாவது இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, முதல் சொன்ன இதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு வார்னிங்ஸாக, அதாவது எச்சரிக்கையாக சொல்கிறார். இதை நம்ம 4ஆவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் சொன்னேன், இதில் நினைவு கூறுங்கள் சொன்னேன். இரண்டாவது என்னது? கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி சட்டங்களை சொன்னார் இல்லையா, அதை 5ஆவது அதிகாரம் முதல் 27ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதை என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் the 10 commandments, அதாவது 10 கட்டளைகள். 5ஆவது அதிகாரமும் 6ஆவது அதிகாரமும் 10 கட்டளைகள். இரண்டாவதாக வார்னிங்ஸ் அண்ட் எக்ஸார்டேஷன்ஸ், இது 7ஆவது அதிகாரம் முதல் 12ஆவது அதிகாரம் வரைக்கும் அவர்களுக்கான எச்சரிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3ஆவது பகுதியாக ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் பற்றி 13ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக செரமோனியல் லாஸ், அது 14ஆவது அதிகாரத்திலிருந்து 16 வரைக்கும். அடுத்து 5ஆவது எ ஃபியூச்சர் கிங் அண்ட் ஃபியூச்சர் ப்ராஃபட் 17, 18. அடுத்தது 19, 26ஆவது வசனங்களிலே சிவில் லாஸ். அடுத்து 7ஆவது பிளெஸிங்ஸ் அண்ட் கர்சிங்ஸ் ஆஃப் த லா. இதை தான் 27ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக இரண்டாவது பகுதியாக கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி அரைகூவி அது அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அடுத்த கடைசி பகுதியாக என்னவென்றால் டேக் ஹீட், ப்ராஃபஸிஸ் ஆஃப் இஸ்ரேல்ஸ் ஃபியூச்சர், அதாவது இஸ்ரவேல் மக்களின் எதிர்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் 28ஆவது அதிகாரம் முதல் 34ஆவது அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியே பிரியமானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? உபாகமத்திலே 1 முதல் 34 அதிகாரங்களிலுமே இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே அடுத்த வீடியோவிலே நாம் மீண்டும் மற்ற பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். 1, 2, 3 பகுதிகள் என்ற பிரிவுன்னு சொல்லியிருந்தேன். 1ஆவது பகுதியை பற்றியும் 2ஆவது பகுதியை பற்றியும் 3ஆவது பகுதியை பற்றியும் அடுத்த வருகிற வீடியோக்களை நம்ம பார்த்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா.
கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க ஜெபிக்கிற பொழுது, அது வீட்டுல ஜெபித்தாலும், ஜெப குழுவில ஜெபித்தாலும், ஆலயத்திலே ஜெபித்தாலும், நீங்க தனிமையில் எங்க ஜெபித்தாலுமே என்ன செய்கிறார் ஆண்டவர்? உங்களை பலவான்களாக மாற்றுகிறார். உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு அவருடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் பலம் கொண்டு பல காரியங்களை கர்த்தருக்காக நாம் செய்ய முடியும். நம்முடைய குடும்பத்திற்காக செய்ய முடியும். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்றாலும் அவருடைய பலம் நமக்கு தேவையாக இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க என்ன காரியம் ஜெபித்தாலும், வேதம் வாசித்தாலும், இல்ல பாடல்களை நீங்கள் கேட்டாலும், வசனங்களை நீங்கள் கேட்டாலும், எல்லா நேரங்களிலுமே கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இக்கு பண்ணுகிறார். இக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கனத்திற்கும் மகிமைக்கும் பார்த்தேன். ஹல்லேலூயா. எனவே அவர் நம்மை பலப்படுத்துவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா கனம், மகிமை, புகழ் எல்லாவற்றிற்கும் பார்த்திருக்கிறார் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு அவர் கொடுக்கிற பலத்தினாலே, சக்தியினாலே நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கிற எல்லா காரியங்களுக்கும் அவரே என்ன செய்கிறார்? மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவில் சொல்லுவோம், கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை அருமையான பாடலாம். கரங்களை கட்டி ஆண்டவரை பார்த்து உற்சாகமா பாடு. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதித்து பாடுகிறோம். திருகுரப்பா உங்க மகிமை இறங்குறப்பா.
இறங்குதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.